ஒவ்வொரு பிரஜைக்கும் பாதுகாப்பான வாழ்க்கையை பெற்றுக் கொடுப்பதே அரசாங்கத்தின் நோக்கம் என்றும் மக்களை மீள்குடியேற்றும் போது மேற்பார்வையுடன் செயல்படுவது அனைவரின் பொறுப்பு என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தினார். உட்கட்டமைப்பு அபிவிருத்திக்காக இந்த வருடத்தில் அரசாங்கம் வழங்கிய நிதி ஒதுக்கீட்டை பயன்படுத்தி சம்பந்தப்பட்ட அனைத்து மறுசீரமைப்புகளையும் டிசம்பர் 31ஆம் தேதிக்கு முன்னர் நிறைவு செய்யுமாறும் அந்த நிதி ஒதுக்கீடுகளை மீள திருப்பி அனுப்ப வேண்டாம் என்றும் ஜனாதிபதி சம்பந்தப்பட்ட பிரிவுகளுக்கு அறிவுறுத்தினார். மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கும் அன்றாட இயல்பு வாழ்க்கையை மீள கட்டியெழுப்புவதற்கும் தேவையான நிதி ஒதுக்கீடுகளில் எந்த பற்றாக்குறையும் கிடையாது என்றும் இந்த அவசரகால நிலையில் வரம்புகளை பொருட்படுத்தாமல் அனைத்து நிறுவனங்களும் தங்கள் பொறுப்புகளை நன்கு ஒருங்கிணைந்து நிறைவேற்றுவதே அவசியமானது எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட பதுளை மாவட்டத்தில் இயல்பு நிலையை மீள கட்டியெழுப்புவதற்கும் உட்கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கும் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்து மீளாய்வு செய்வதற்காகவும் நேற்று ஊவா மாகாண நூலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதனை தெரிவித்தார். பதுளை மாவட்டத்தில் 19,133 குடும்பங்களைச் சேர்ந்த 64,140 பேர் இந்த அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 418 வீடுகள் முழுமையாக சேதமாகியுள்ளன. 7,703 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. சேதமடைந்த வீதிகளை மீளமைப்பது, மின்சாரம், நீர் வழங்கல், தகவல் தொடர்பு, நீர்ப்பாசனம் மற்றும் ஏனைய அத்தியாவசிய உட்கட்டமைப்பு வசதிகளை மீள கட்டியெழுப்புவது மற்றும் விவசாயம், கால்நடைத்துறை, நன்னீர் மீன்பிடி, சுகாதாரம், கல்வி போன்ற துறைகளை மீண்டும் ஆரம்பிப்பது குறித்து ஜனாதிபதி தனித்தனியாக கேட்டறிந்தார். வீதி அபிவிருத்தி அதிகார சபை, மாகாண வீதி அபிவிருத்தி திணைக்களம் மற்றும் உள்ளூராட்சி சபை வீதிகள் என பிரித்து பார்க்காமல் அனைத்து வீதிகளின் புனரமைப்பு பணிகளையும் சமாந்தரமாக மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டினார். அதற்கான நிதி ஒதுக்கீடுகள் போதுமானதாக இல்லாவிட்டால் தேவையான நிதியை கோருமாறும் அவர் மேலும் குறிப்பிட்டார். மாவட்டத்தில் நிரந்தர மறுசீரமைப்பு அவசியமான அனைத்து வீதிகளின் மதிப்பீட்டையும் தயாரித்து சமர்ப்பிக்குமாறும் ஜனாதிபதி அறிவுறுத்தல் வழங்கினார். ஜனவரி மாதத்திற்குள் இந்த பணிகளை தொடங்குவதற்கான நிதியை வழங்க முடியும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார். அனர்த்தம் காரணமாக துண்டிக்கப்பட்ட 90% மாவட்ட மின்சார விநியோகம் தற்போது வலிமைக்கு திரும்பியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். எஞ்சியதை துரிதமாக மீளமைத்து வருவதாகவும் அதேவேளை தேவைக்கேற்ப மாவட்டத்தில் நீர் விநியோகம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் சுட்டிக்காட்டினர். பாதிக்கப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு அரசாங்கம் வழங்கும் 15,000 ரூபாய் கொடுப்பனவை உடனடியாக வழங்குமாறு ஜனாதிபதி பிரதேச செயலாளர்களுக்கு அறிவுறுத்தினார். பதுளை மாவட்டத்தில் 6,711 ஏக்கர் விவசாய காணிகள் அனர்த்தத்தினால் சேதமாகியுள்ளன. பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் எண்ணிக்கையும் விவசாய நிலங்களின் அளவையும் மதிப்பீடு செய்து உடனடியாக இழப்பீடு வழங்கி மீண்டும் பயிற்சிகையை ஆரம்பிக்குமாறும் ஜனாதிபதி அறிவுறுத்தினார். பெரும்போகத்தில் பயிற்சிகைகளை மீண்டும் தொடங்குவதற்காக விவசாய நிலங்களுக்கு தற்காலிக நீர் விநியோகத்தை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறும் நீர்ப்பாசன திணைக்கள அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தினார். மதத்தலங்களை சுத்திகரிப்பு செய்வதற்காக கலாசார அலுவல்கள் திணைக்களத்தின் ஊடாக 25,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்க நடவடிக்கை எடுப்பதாகவும் அது தொடர்பில் இந்த வாரம் அமைச்சரவை முடிவு எடுக்கப்பட உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். அழிந்த மற்றும் சேதமாகிய வீடுகளுக்கான இழப்பீடு வழங்குவது மற்றும் மக்களை மீள்குடியேற்றம் செய்வது குறித்தும் இங்கு விரிவாக ஆராயப்பட்டது. பராமரிப்பு முகாம்களில் வசிக்கும் மக்களின் மனநல மேம்பாட்டின் திட்டங்களை செயல்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். இந்த அனைத்து பணிகளையும் எல்லையற்ற அர்ப்பணிப்புடன் பணியாற்றும் முப்படைகள், அரச அதிகாரிகள் மற்றும் பொதுமக்களுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது நன்றிகளை தெரிவித்தார்.